السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எங்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லோன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது எம்பெருமானார் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கப்படும் புதுமைகள். ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நாளை மறுமையுடைய நாளில் மனிதனை நரகத்தில் இட்டு செல்லும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு போதித்ததையும் எச்சரித்ததையும் நாம் அனைவருக்கும் போதித்தவனாக எச்சரித்தவனாக, அன்பான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவினுடைய ஒரு மாபெரும் அருளால் நாங்கள் எல்லாம் ரமலானினுடைய பாதியை முடித்துவிட்டு இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். வல்லவன் ரஹ்மான் எந்த நோக்கத்திற்காக நாங்கள் இந்த இடத்திற்கு ஒவ்வொரு நாளும் வருகிறோமோ அந்த நோக்கத்தை பரிபூரணப்படுத்தி முழு கூலியை எங்கள் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் இந்த இடத்தில் பேசப்பட இருக்கக்கூடிய இந்த தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த சமூகத்தினால் ஒரு சில மனிதர்கள் பார்க்கப்படும் பார்வையே மோசமான அளவிற்கு, உலகத்தில் பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால், அவர்களிடத்தில் நல்ல வருமானம் இல்லை என்று சொன்னால், வாழ்க்கையில் நல்ல ஆடைகள் கூட அவர்களிடத்தில் இல்லை என்று சொன்னால், உலகம் அவர்களை பார்க்கக்கூடிய விதம் மோசமாகத்தான் இருக்கிறது. மனிதன் என்ற அடிப்படையில் நாங்களும் ஒரு சில நிலைகளில், மனிதர்கள் யாரெல்லாம் ஏழ்மையான நிலைகளில் வாழ்கிறார்களோ அவர்களை ஒரு தவறான மோசமான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அல்லாஹுவினுடைய யதார்த்தமான ஒரு நியதி என்னவென்று சொன்னால், அல்லாஹ் இந்த உலகத்தை ஏற்ற தாழ்வோடு தான் அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா எல்லோருக்கும் பணத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுத்து விட்டால் ஜகாத்தை வாங்குவதற்கு மக்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் எல்லா நபர்களையும் மருத்துவர்களாக மாற்றிவிட்டால் நோய்க்காக ஆரோக்கியத்தை தேடக்கூடிய நோயாளிகளோ மருத்துவமனைகளோ இல்லாமல் போய்விடும். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் கல்வியை கொடுத்து எல்லோரையும் ஆசிரியர்களாக ஆக்கிவிட்டால் அவர்களிடத்திலிருந்து பாடம் படிப்பதற்கு மாணவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். இப்படி இந்த உலகத்தினுடைய நியதி, அல்லாஹு தஆலா நோயோடு வாடக்கூடிய சிலரை வைத்திருப்பான், மருத்துவம் கொடுக்கக்கூடிய மருத்துவர்களை வைத்திருப்பான், கல்வி தேவைப்படக்கூடிய கல்வி அறிவில் குறைந்தவர்களை அல்லாஹ் வைத்திருப்பான், கல்வி அறிவு அதிகமாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களை அல்லாஹ் வைத்திருப்பான். அப்படித்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பணத்தையும் பொருளாதாரத்தையும் ஒரு சில மனிதர்களுக்கு கொடுத்து கண்ணியப்படுத்தியிருக்கிறான். ஒரு சிலரிடத்திலிருந்து எடுத்து அவர்களை அல்லாஹ் சோதித்து நாளை மறுமையில் உயர்வான நிலையை கொடுப்போம் என்பதாக அல்லாஹுவினுடைய குர்ஆனும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு அவர்களினுடைய வாழ்க்கையினூடாக எங்களுக்கு பாடம் எடுத்தார்கள். அன்பான சகோதரிகளே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே,
இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையை கேட்டாலே எங்களுக்கு தெரியும், மிக கஷ்டமான நிலையில் வாழ்ந்து மரணித்தார்கள். வாழ்க்கையில் இன்னல்களை அதிகமாக சந்தித்து துயரங்களை மட்டுமே வாழ்க்கையில் சம்பாதித்து, வாழ்க்கையில் பொருளாதாரம் இருந்தாலும் அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்விற்காக மட்டுமே பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை ஏழ்மையான வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டார்கள் என்பதை யதார்த்தமாக எங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா பல நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பினான். அதில் பல நபிமார்கள் நல்ல செல்வந்தர்களாக இருந்தார்கள். நல்ல ஆட்சி அதிகாரத்தையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். ஒரு சில நபிமார்களை அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை எடுத்து ஏழ்மையை கொடுத்து அல்லாஹ் சோதித்தான். உதாரணமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஅத் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதே போன்று பல சஹாபாக்கள், பல நபிமார்களை அல்லாஹு தஆலா உலகத்தை விசாலப்படுத்தி கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தினான். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாழும் காலத்திலேயே 10 சஹாபாக்களுக்கு எப்படி நன்மாராயம் கூறினார்களோ சொர்க்கத்தை கொண்டு, அந்த 10 ஒரு சஹாபி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்ன அந்த 10 சஹாபிகளில் வாழ்க்கையில் நல்ல செல்வாக்கோடும் நல்ல பொருளாதாரத்தை ஈட்டி வியாபார நுணுக்கத்தின் காரணமாக அல்லாஹ்வினுடைய அருளின் காரணமாக நல்ல பொருளாதாரத்தை ஈட்டி வாழ்ந்து மரணித்தார்கள். மீதம் இருக்கக்கூடிய 9 சஹாபாக்களில் பெரும்பான்மையான சஹாபாக்கள் வாழ்க்கையில் துயரத்தை மட்டுமே பார்த்து ஏழ்மையான நிலையில் வாழ்ந்து ஏழ்மையான நிலையிலேயே மரணித்தார்கள். அதனால் அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் ஒரு மனிதன் ஏழ்மைப்படுத்தப்படுவான் என்று சொன்னால், இல்லை, தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எல்லாம் அல்லாஹ்விற்காக செலவழித்து விட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஏழ்மையாக ஒரு மனிதன் அல்லாஹ்விற்காக மாற்றிக்கொள்வான் என்று சொன்னால், இதற்கெல்லாம் பின்னணியாக சஹாபாக்களினுடைய வாழ்க்கை இந்த இடத்தில் பேசப்படும். அவர்களினுடைய ஏழ்மையை அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்தும் எப்படி அவர்கள் ஏழ்மையில் வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பின்னால் விரிவாக பார்ப்போம். அல்லாஹ்வினுடைய குர்ஆன் சூரத்துல் அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு இடத்தில் பேசுகிறான், லில் ஃபுக்ரா இல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹி லா யஸ்ததிஊன தர்பன் ஃபில் அர்ض் யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலுல் அக்னியா மினத் தஅஃஃபுஃப் லா யஸ்அலூன الناس இல்ஹாஃபா. அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு தனி சாராரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இவர்களை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் போது சொல்லுகிறான், லில் ஃபுக்ரா இல்லதீன, ஒரு சில ஏழைகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வினுடைய பாதையிலேயே அவர்களினுடைய செயல்பாடுகள் எல்லாம் அமைந்திருக்கும். அவர்களினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், லில் ஃபுக்ரா இல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ் லா யஸ்ததிஊன தர்பன் ஃபில் அர்ض். இந்த உலகத்தில் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவர்களை பார்த்தால் அவர்களை தெரியாத மக்கள், அதாவது அவர்களை அறிமுகம் இல்லாத ஒரு மக்கள் அவர்களை பார்ப்பார்கள் என்று சொன்னால், இவர் பணக்காரராக இருப்பாரோ, இவர் அணியக்கூடிய ஆடையெல்லாம் கண்ணியமாக இருக்கிறது, இவர் குடும்பம் நல்ல பின்னணி வாய்ந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருப்பாரோ, நல்ல பொருளாதாரமிக்க ஒரு மனிதராக இருப்பாரோ என்பதாக எல்லா மனிதர்களும் யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில ஏழைகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களினுடைய ஏழ்மையை, அவர்களினுடைய சிரமத்தை, அவர்களினுடைய வாழ்க்கையினுடைய கஷ்டத்தை சொல்லி அழாத மக்களாக, கேட்டு பிறர் தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படாத மக்களாக அல்லாஹ்விற்காக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்படியான மனிதர்கள் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மனிதர்கள் என்பதாக அல்லாஹ்வினுடைய குர்ஆன் எங்களுக்கு பாடம் எடுக்கிறது. அன்பான தாய்மார்களே, நாங்களும் இந்த உலகத்தில் பல மனிதர்களை பார்த்திருப்போம். பார்ப்பதற்கு நல்ல செல்வாக்கான மனிதராக இருப்பாரோ, நல்ல பொருளாதார பின்னணியை கொண்ட மனிதராக இருப்பாரோ என்பதாக யோசிக்கக்கூடிய அளவிற்கு அவரினுடைய நடை, உடை, பாவனை, அவர்களினுடைய பேச்சு இருக்கும். ஆனால் அடிப்படையிலே அவர் ஒரு ஏழ்மையான வாழ்க்கையினுடைய பின்னணியில் உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். ஆனால் அதனை வெளியில் சொல்லாமல் அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து வாழக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். இப்படியான மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக அல்லாஹ்வினுடைய குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது. அன்பான தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த ஏழ்மையான வாழ்க்கையை பற்றி அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்லும்போது சொன்னார்கள், ஒரு சஹாபியினுடைய ஆட்சி காலத்தில் ஒரு சில மனிதர்கள் வருகிறார்கள். வந்து அந்த சஹாபி இடத்தில் கேட்கிறார்கள், சஹாபியே, நாங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தேவையும் இல்லாதவர்களாக இருக்கிறோம். எங்களிடத்தில் உணவு இல்லை, எங்களிடத்தில் அணிவதற்கு நல்ல ஆடை இல்லை, நாங்கள் பயணம் செய்வதற்கு எங்களிடத்தில் நல்ல கால்நடைகள் கிடையாது, வாகனங்கள் கிடையாது, வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டப்படக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதாக சொன்னவுடன் அந்த சஹாபி கேட்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தட்டுமா என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், கால லஹு
அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது, فإني سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إن الفقراء المهاجرين يسبقون الأغنياء يوم القيامة إلى جنتي ب40 خريفا. சுபஹான் அல்லாஹ். இந்த ஹதீஸை நாங்கள் ஒரு முறை எங்களினுடைய வாழ்க்கையோடு உரசி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு கூட்டம் வந்து ஒரு தலைவரிடம், ஒரு ஆட்சியாளரிடம் சொல்லுகிறது, வாழ்க்கையில் உணவினால் கஷ்டப்பட்டு, வாழ்வாதாரத்தினால் கஷ்டப்பட்டு, நல்ல வாகனம் கூட இல்லை எங்களிடத்தில், இப்படியான கஷ்டமான நிலையில் இருக்கிறோம். அந்த எஜமானன் பேசுகிறார், நான் உங்களுக்கு நல்ல ஆடைகளை தரட்டுமா, நல்ல வாகனங்களை தரட்டுமா, நல்ல வாழ்க்கை அமைத்து தரட்டுமா? இல்லை, அல்லாஹ்வினுடைய தூதர் இப்படி ஒரு ஹதீஸை சொல்லியிருக்கிறார் என்பதாக ஞாபகப்படுத்தி ஒரு ஹதீஸை சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தில் நல்ல பணக்காரர்களாக வாழக்கூடிய மனிதர்களை விட முஹாஜிரீன்களாக வாழக்கூடிய ஏழைகள் நாளை மறுமையுடைய நாளில் 40 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவர்களுக்கு முன்னால் சொர்க்கத்திற்கு நுழைவார்கள். அப்படியாக அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லை நான் கேட்டிருக்கிறேன். ஆதலால் நீங்களும் இந்த உலகத்தில் உங்களினுடைய தேவைகளை எதிர்பார்க்கிறீர்களா? இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையுடைய நாளில் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் பணக்காரர்களுக்கு முன்னால் ஏழையாக நீங்கள் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு ஆசைப்படுகிறீர்களா என்ற இந்த ஹதீஸை அவர்களுக்கு முன்னால் சொன்ன உடனேயே சஹாபாக்கள் அந்த தேவையெல்லாம் புறக்கணித்து விட்டு அவர்களினுடைய வாழ்க்கையினுடைய வறுமையிலேயே வாழுகிறோம், ஆனால் நாளை மறுமையுடைய நாளில் நாங்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்பதாக சஹாபாக்கள் தங்களினுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். அந்த தேவையை விட்டு தூரமாகி எங்களினுடைய வாழ்க்கை அல்லாஹ் தந்ததே எங்களுக்கு போதுமானது என்பதாக அவர்கள் தங்களினுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்கள். அன்பின் ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஏழ்மையான மக்களை பார்த்து நீங்கள் ஒரு காலம் துச்சமாக கருதி விடாதீர்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய உலகத்தினுடைய நிலவரம் என்ன தெரியுமா? நாங்கள் மனிதர்களால் பேசக்கூடிய நாளாக இருக்கலாம், அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரர்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்ன தெரியுமா? ஒருவர் நல்ல காரில் வந்து இறங்கினால் அவரை கட்டி அணைத்து கை கொடுத்து நன்றாக இருக்கிறீர்களா என்பதாக விசாரிக்கக்கூடிய நாங்கள், அதே உடல் ஆடைகள் கிழிந்து வாழ்வதற்கே கஷ்டப்பட்டு நல்ல ஈமானோடு வாழக்கூடிய ஒரு மனிதரை பார்த்தால் கை கொடுத்து கட்டி அணைப்பதற்கு யோசிக்கிறோம். காரணம், இந்த இடத்தில் அவர் பணத்தால் பொருளாதாரத்தால் தாழ்ந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். மனிதன் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய எல்லோரினுடைய குணமும் அப்படித்தான் இருக்கிறது. ஏழைகளை விட்டும் தூரமாக கூடிய மக்களாக, ஏழைகளை பார்த்தால் ஒரு துச்சமான கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய அளவிற்கு தான் எங்களினுடைய வாழ்க்கை மோசமான வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொன்னால், அன்பான சொந்தங்களே, இதையெல்லாம் நாங்கள் மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இதே போன்று ஒரு சில சஹாபாக்கள் கூட்டம் வருகிறது. ذهب أهل الدثور بالأجور يصلون كما نصلي ويصومون كما نصوم ويتصدقون كما يتصدقون. அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் ஒரு கூட்டம் வருகிறார்கள். ஏழ்மையான சஹாபாக்கள் வந்து அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் அமர்கிறார்கள். அமர்ந்த அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் இந்த உலகத்தில் நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தொழுகிறோம், எங்களை போன்று பணக்காரர்களும் தொழுகிறார்கள். நாங்கள் நோன்பு நோக்கிறோம், எங்களை போன்று அவர்களும் நோன்பு நோக்கிறார்கள். நாங்கள் இதர இபாதத்துகளை எல்லாம் நாங்கள் செய்கிறோம், அதே போன்று அவர்களும் செய்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு இன்னொரு நல்ல அமலை கற்றுத்தாருங்கள். அவர்கள் பொருளாதாரத்தை வைத்து ஜகாத்து கொடுக்கிறார்கள். நாங்கள் ஏழ்மையான மக்களாக இருப்பதினால் எங்களால் ஜகாத்து கொடுக்க முடியவில்லை, அதனால் எங்களுக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனேயே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தஸ்பீஹுகளை ஓதுமாறும், சில செயல்பாடுகளை நீங்கள் செய்யுங்கள், அது சதக்காவாக அல்லாஹ்விடத்தில் மாறும். ஒரு மனிதரை பார்த்து சிரியுங்கள், அது சதக்கா. நீங்கள் பாதையில் இருக்கக்கூடிய முள்ளையோ அல்லது பாதைக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு பொருளையோ அகற்றுங்கள். அல்லாஹு தஆலா அதனூடாக உங்களது சதக்காவாக அந்த அமலை ஏற்றுக்கொள்வான் என்பதாக ஒரு சில இபாதத்துகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். கற்றுக் கொடுத்து அந்த சஹாபாக்கள் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். சில நாட்கள் கழித்து மீண்டும் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லித்தந்த இபாதத்துகளை நாங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டோம், ஆனால் அதே போன்று பணக்காரர்களும் அந்த இபாதத்துகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சிலருக்கு சில நிஅமத்துகளை வழங்கியிருப்பான், அதனை கொண்டு அவர்களினுடைய உள்ளத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹு தஆலா அவர்களினுடைய தரஜாவை கூட்டி குறைத்து கொடுப்பான் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் தீர்வாக அந்த இடத்தில் சொல்லிவிடுகிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்தில் நாங்கள் யோசிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், ஏழ்மையான வாழ்க்கையை கண்டு இந்த உலகத்தில் நாங்கள் துச்சமாக கருதவே கூடாது. ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும்போது ஒரு துஆவை கேட்டார்கள், லா ஆஷ இல்லா ஈஷல் ஆஹிரா.
அல்லாஹும்ம லா ஆஷ இல்லா ஈஷல் ஆஹிரா, யா அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்வுதான் சிறந்தது யா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி இந்த உலகத்தை விட்டும் தூரமாகி மறுமைக்காக அல்லாஹ்வினுடைய தூதர் துஆ கேட்பார்கள். ஒரு முறை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையை பார்த்து சொன்னார்கள், இந்த உஹது மலை அளவு தங்கம் என்னிடத்தில் இருந்து அந்த தங்கம் 3 நாட்கள் கூட என்னிடத்தில் தொடர்ச்சியாக இருப்பதை நான் ஆசைப்படவே மாட்டேன், விரும்பவே மாட்டேன், கடனுக்காக நான் ஒதுக்கி வைக்கக்கூடிய பொருளாதாரத்தை தவிர என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த ஹதீஸினுடைய பின்னணி வாழ்க்கையில் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அந்த செல்வத்தை என்னுடைய வாழ்க்கையில் வைத்து அதை கொண்டு நான் சந்தோஷம் அடைவதற்கு ஆசைப்படவே மாட்டேன். அந்த செல்வத்தை எல்லாம் தானமாக தர்மமாக அல்லாஹ்வினுடைய பாதையில் சதக்கா செய்துவிட்டு கடனுக்காக ஒரு சில அற்ப தொகைகளை மட்டும் நான் ஒதுக்கி வைப்பேன் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய உம்மத் எப்படியான உம்மத்து தெரியுமா? ஒரு ஓடையின் அளவிற்கு தங்கம் ஆதமினுடைய மகனுக்கு கொடுக்கப்பட்டாலும் இன்னொரு ஓடை அளவிற்கு தங்கம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதாக ஆசைப்படக்கூடிய அளவிற்கு தான் என்னுடைய உம்மத்து ஆதமினுடைய மகன் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் எங்களை பார்த்து சொன்னார்கள். நாங்கள் எல்லாம் ஆசைப்படுவது என்ன? ஓட்டுவதற்கு நல்ல வாகனம், பைக் இருக்கும் என்று சொன்னால் எனக்கு மேலதிகமாக ஒரு கார் வேண்டும். நல்ல கார் இருக்கிறது என்று சொன்னால் அதைவிட விலை உயர்ந்த மதிப்பான நல்ல உயர்வான கார் வேண்டும் என்பதாக வாழ்க்கையில் ஆசைப்படுகிறோம். வாழ்வதற்கு ஒரு வீடு இருக்கும் என்று சொன்னால் வசிப்பதற்கு பிறர்கள் வாழ்ந்து அதனூடாக நாங்கள் பணத்தை ஈட்டுவதற்கு ஒரு வீடு வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறோம். சொந்த ஊரில் ஒரு நிலம் இருக்கும் என்று சொன்னால் வெளியூரில் ஒரு நிலத்தை வாங்கி போட வேண்டும் என்பதாக வாழ்க்கையில் பணத்தையும் பொருளாதாரத்தை மீட்டுவதற்குண்டான முன்னேற்பாடுகளை அதிகமாக நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். அன்பான உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஹ்ராஜினுடைய பயணத்தை எல்லாம் முடித்துவிட்டு சஹாபாக்களிடம் சொன்னார்கள், நான் அந்த மிஹ்ராஜினுடைய பயணத்தின் போது நரகத்தை எட்டி பார்த்தேன். அந்த நரகத்தில் அதிகமாக பணக்காரர்களையும் பெண்களையும் நான் கண்டு கொண்டேன். நான் அப்படியே சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன். சொர்க்கத்தில் அதிகமாக ஏழைகள் இருந்தார்கள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாங்கள் ஆசைப்படுவது தவறு கிடையாது. நல்ல வாழ வேண்டும், செல்வாக்கோடு வாழ வேண்டும், நல்ல வீடு வாசலோடு வாழ வேண்டும் என்பது ஆசை தவறு கிடையாது. ஆனால் அப்படியான நிஅமத்துகள் எல்லாம் வழங்கப்பட்ட பொழுதும் ஒரு சஹாபி தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஏழ்மையாகவே மாற்றிக்கொண்டார் என்பதாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. மிக உன்னதமான ஒரு சஹாபி. நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? என்னிடத்தில் பணம் இருக்கிறது, நல்ல காசு இருக்கிறது, நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய உத்தியோகம் இருக்கிறது, அதனால் செலவழிக்கிறேன், நல்ல சந்தோஷமாக இருக்கிறேன், தவறு கிடையாது உறவுகளே. ஆனால் இந்த சஹாபியினுடைய வரலாறை நான் உங்களுக்கு முன்னால் பதிவு செய்கிறேன். இந்த வரலாறு முடிந்த பிறகு பேசக்கூடிய நானாக இருக்கலாம், கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கலாம். உண்மையிலேயே இந்த சஹாபியினுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு இருந்திருக்கிறது என்பதை யோசித்து எங்களினுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான தாய்மார்களே, சயீத் இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இந்த சஹாபி குறைஷ் குலத்தை சார்ந்தவர். உஹதினுடைய பத்ரினுடைய யுத்தத்தில் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்தார்கள். ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கைக்கு பிறகு இஸ்லாத்திற்குள்ளால் வருகிறார்கள். நான் இறுதியாக இந்த இடத்தில் உரையாற்றும் போது ஹுபைப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை பற்றி பேசினேன். தூக்கு கழுத்தில் மாட்டப்பட்டு எல்லா மக்களுக்கு முன்னாலும் அம்புகள் எறியப்பட்டு வாள்களால் வெட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் மரணித்த ஒரு சஹாபியை பற்றி நான் பேசினேன். அந்த சஹாபியினுடைய அந்த மரண கூட்டத்திற்கு முன்னால் இந்த சஹாபியும் சயீத் இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய சஹாபியும் அந்த கூட்டத்தில் ஒரு மனிதராக நின்று கொண்டிருக்கிறார். இந்த சஹாபியினுடைய தியாகத்தை பார்த்துவிட்டு, அந்த சஹாபி தொழுத தொழுகையை பார்த்துவிட்டு, அல்லாஹ்விற்காக உயிரை கொடுப்போம், அல்லாஹ்வினுடைய தூதரின் இடத்தில் நிற்பதற்கு நாங்கள் ஆசைப்பட மாட்டோம் என்பதாக அல்லாஹ்வின் தூதரின் மீது இருந்த நேசத்தை வெளிப்படுத்தியதன் காரணம் அந்த சஹாபிக்கு உள்ளம் உறுத்த ஆரம்பிக்கிறது. இப்படியான ஒரு மனிதரை உருவாக்க முடியும் என்று சொன்னால் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட சத்திய தூதரால் மட்டும்தான் உருவாக்க முடியும் என்பதை உணர்ந்து அந்த சஹாபி பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே நேரடியாக சென்று பையத்தை செய்து அல்லாஹ்வினுடைய தூதராக ஏற்று, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று இந்த மார்க்கத்திற்குள்ளால் நுழைகிறார்கள்.
அல்ஹம்துலில்லாஹ், இவரினுடைய வாழ்க்கை ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது என்று சொன்னால், எப்படி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு பூசக்கூடிய அத்தரையும் மனத்தையும் இன்னொரு தெருவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நுகருவார்களோ அந்த அளவிற்கு பணக்காரராக வாழ்ந்து மரணித்தாரோ, அதே போன்று இந்த சஹாபியும் நல்ல செல்வாக்கோடு அவர் அணியக்கூடிய ஆடையை மக்காவில் யாருமே அணியவில்லை என்று பேசக்கூடிய அளவிற்கு இந்த சஹாபியினுடைய வாழ்க்கை நல்ல செல்வாக்கான வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் இஸ்லாத்தை ஏற்ற உடனேயே இவர்கள் முதலில் செய்தது என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் பையத்து செய்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றவுடன் சில ஆண்டுகளில் அல்லாஹ்வினுடைய தூதர் மரணித்து விடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது இந்த சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுவார்களாம், உமரே உமரே, மார்க்க விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹுவினுடைய விடயத்தில் மனிதர்களை நினைத்து நீங்கள் பயப்படாதீர்கள். நீங்கள் தீர்ப்பு வழங்குவதில் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு எப்படி நீங்கள் நியாயமாக நடப்பீர்களோ, உங்களுக்கு பிடிக்காதவர்களுக்கு நீங்கள் நீதி வழங்கும் பொழுதும் அந்த நீதியினுடைய விடயத்தில் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒரு காலம் நீங்கள் மக்களுக்கு உங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக நீங்கள் அவர்களுக்கு அநீதி செய்து விடாதீர்கள். நீதியினுடைய விடயத்தில் உமரே, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீதியையும் நேர்மையையும் சரியான முறைப்படி கையாளுங்கள். ஆட்சி வந்துவிட்டது, அதிகாரம் வந்துவிட்டது என்பதாக சொல்லி நீங்கள் மமதையில் அநீதியாக நீங்கள் யாருக்கும் நீதி வழங்கிவிட வேண்டாம் என்பதாக சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், செயல்பாடுகளிலேயே சிறந்த செயல்பாடு எது தெரியுமா உமரே? சொல்லால் நிறைவேற்றப்படக்கூடிய செயல்தான் சொல்லிலேயே சிறந்த சொல் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து இந்த சஹாபி எச்சரிக்கை செய்யக்கூடிய அளவிற்கு இவரினுடைய வாழ்க்கையை அந்த அளவிற்கு அழகாக மாற்றிக்கொண்ட சஹாபி. இந்த சஹாபி இப்படியே சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியாளராக இருந்து கொண்டு, ஹலீஃபாவாக இருந்து கொண்டு ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் சஹாபாக்களை தேர்ந்தெடுத்து கவர்னராக நியமிக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயம் ஹிம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு இந்த சஹாபி சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக நியமிக்கிறார்கள், கவர்னராக நியமிக்கிறார்கள். நியமிக்கும் பொழுது அந்த சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், உமரே, இந்த உலக விடயத்தில் நீங்கள் என்னை மாட்டி விடுவதற்கு ஆசைப்படுகிறீர்களா? நான் அந்த பதவியை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பேசியவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக கோபம் கொள்ளுகிறார்கள். கடுமையாக கோபம் என்று சொன்னார்கள், இங்கு இருக்கக்கூடிய சஹாபாக்களாகிய நீங்கள் இந்த உமராகிய என்னை அல்லாஹ்விடத்தில் மாட்டிவிடக்கூடிய இந்த பொறுப்பில் அமர்த்தி விட்டீர்கள். ஹலீஃபாவாக நான் இந்த உலக விடயத்தில் அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்வேன் என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு என்னிடத்தில் பொறுப்பை சாட்டிவிட்டு நீங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் வந்து தப்பிவிடலாம் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, உமராகிய நான் எப்படி இந்த பொறுப்பில் மாட்டினேனோ அதே போன்று நீங்கள் அல்லாஹ்விற்காக இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக தன்னுடைய சுமையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன உடனேயே அந்த சஹாபி புரிந்து கொள்கிறார்கள். புரிந்து அந்த சஹாபி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்பான தாய்மார்களே, இந்த வரலாற்றினுடைய நிகழ்வுகள் எந்த அளவிற்கு ஆச்சரியப்படுத்தும் என்று சொன்னால், அவருக்கு அப்பொழுதுதான் ஒரு இளம் வயது ஒரு பெண்மணியை திருமணம் முடித்திருப்பார்கள். அந்த பெண்மணியோடு தன்னுடைய எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அந்த ஹிம்ஸை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இந்த சஹாபி புறப்பட்டு செல்லுவதன் காரணமாக பைத்துல் மாலிலிருந்து வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில பணங்களையும் காசுகளையும் எடுத்து அவர்களிடத்தில் கொடுக்கிறார்கள். நன்றாக கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சொந்த ஊரிலிருந்து புறப்பட்டு இன்னொரு நாட்டிற்கு வீடு வாசலை எல்லாம் விட்டு விட்டு வாழ செல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கரத்தில் ஒரு சில பொருளாதாரத்தை கொடுக்கிறார்கள். அந்த சஹாபி அந்த காசை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த ஹிம்ஸ் நாட்டிற்கு வந்து தன்னுடைய மனைவியோடு உரையாட ஆரம்பிக்கிறார்கள். மனைவி சொல்லுகிறார்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவோம், வீடுகளை அழகான முறையில் அலங்கரித்து நல்ல வீடை வாங்கி நாங்கள் குடியமர்த்துவோம் என்று சொன்னவுடன் அந்த சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார்கள், எனது அருமை மனைவியே, இந்த பூமி வர்த்தக பூமியாக இருக்கிறது. இந்த பூமி வர்த்தக பூமியாக இருக்கிறது. இந்த வந்திருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை நாம் அந்த வியாபாரத்தில் போட்டால் நல்ல லாபத்தை நாங்கள் ஈட்டலாம். ஆகையால் இந்த பொருளாதாரத்தை நான் அப்படியே இந்த வர்த்தகத்தில் இந்த பிஸ்னஸில் நான் போட்டுவிடவா என்று கேட்டவுடன் மனைவியும் ஒப்புக்கொள்கிறார்கள். ஒரு சில வீட்டுக்கு தேவையான பொருட்களை மட்டும் அந்த இடத்தில் அந்த சஹாபி வாங்கி தன்னுடைய மனைவி இடத்தில் கொடுத்து விட்டு அந்த காசு அனைத்தையும் ஏழைகளுக்கு தான தர்மமாக கொடுத்து விடுகிறார்கள். இது அவர்களினுடைய மனைவிக்கு தெரியாது. மனைவி நினைத்து கொண்டால் அந்த பணத்தை எடுத்து என்னுடைய கணவன் ஒரு பிஸ்னஸில் போட்டிருக்கிறாள், மாதம் மாதம் நல்ல வருமானம் வரும் என்பதாக அவர்களினுடைய மனைவி
மனைவி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பின்னால் இந்த வரலாற்றின் பின்னணியை நான் பேசுவேன். அப்பொழுது அந்த மனைவியும் அந்த கணவனினுடைய உரையாடலும் எங்களினுடைய வாழ்க்கையில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால், அன்பான தாய்மார்களே, நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய அருளில் இருந்தும் தூரமாக இருக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது அந்த சஹாபி இப்படியே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த ஹிம்ஸ் பகுதியில் வாழக்கூடிய ஒரு சில மனிதர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக அந்த நாட்டிற்கு செல்லும் பொழுது ஏழைகளினுடைய பட்டியலை எழுதி அந்த நாட்டுக்கு செல்லுகிறார்கள். சென்ற அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஏழைகளினுடைய பட்டியலை அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறார்கள். படிக்க ஆரம்பித்தவுடன் சயீத் என்ற பெயர் அந்த ஏழைகள் என்று சொன்னால் வெறும் சாதாரண ஏழைகள் கிடையாது, பரம ஏழை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு யாரெல்லாம் வாழ்வதற்கு ரொம்ப கஷ்டப்படுவார்களோ அப்படியான ஏழைகளினுடைய லிஸ்டை எடுத்துக்கொண்டு அந்த கூட்டம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக சென்று அந்த லிஸ்டை கொடுக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு பேராக படிக்கிறார்கள். படிக்கும் பொழுது அந்த இடத்தில் சயீத் என்ற பெயர் வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு யார் இந்த சயீத் என்ற கேள்வி வருகிறது. எல்லா பேரையும் படித்து முடித்துவிட்டு அந்த வந்த கூட்டத்தினிடத்தில் கேட்டார்கள், யார் இந்த சயீத்? சயீத் என்றால் யார்? யார் இந்த மனிதர் என்று கேட்கும் பொழுது அந்த கூட்டம் சொன்னது, உமரே, ஹலீஃபாவை, எங்களினுடைய நாட்டின் பிரதேசத்தின் கவர்னராகிய சயீத் இப்னு ஆமீருடைய பெயர் தான் அது என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய உள்ளம் கடுமையாக மிக கவலையில் ஆழ்த்துகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப கவலைப்படுகிறார்கள். கவலைப்பட்டு விட்டு என்ன செய்தார்கள் தெரியுமா? 1000 தீனார்களை எடுத்து அந்த கூட்டத்தினரிடம் கொடுத்து, நீங்கள் சயீத் இப்னு ஆமீரிடம் இந்த பணத்தை நீங்கள் கொடுத்து விட்டு வாருங்கள் என்று சொன்ன உடனேயே அந்த கூட்டம் புறப்பட்டு வருகிறார்கள். அந்த ஏழைகளுக்குண்டான தேவைகளை எல்லாம் முடித்துவிட்டு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த 1000 தீனார்களை கொடுக்கும்போது சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பணத்தை பார்த்துவிட்டு, மனைவி உள்ளே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், சத்தம் போடுகிறார்கள். சயீத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக கத்துகிறார்கள். உடனே உள்ளே இருந்த மனைவி அவர்கள் ஏதோ பெரிய அசம்பாவிதம் நடந்து விட்டது என்பதாக நினைத்து தன்னுடைய கணவரை அழைத்து கேட்கிறார்கள், அருமை கணவரே, ஏன் இந்த ஊரினுடைய இந்த ஆட்சியாளராக இருக்கக்கூடிய ஹலீஃபா உமர் அவர்கள் மரணித்து விட்டார்களா என்று கேட்கும்போது சஹாபி சொன்னார், இல்லை, விட அதைவிட ஒரு பெரிய விடயம் நடந்திருக்கிறது. என்ன, இஸ்லாமியர்கள் ஏதோ ஒரு பொறியில் மாட்டிக்கொண்டார்களா? ஏதோ போரில் தோல்வியடைந்து விட்டார்களா? நீங்கள் ஏன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஒரு இழப்பை கண்டதை போன்று பிரார்த்தனை செய்கிறேன் என்று கேட்டவுடனேயே சயீத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் எந்த விடயத்தை கொண்டு இந்த உம்மத்தை எச்சரித்தார்களோ அந்த பொருளாதாரம் என்னுடைய கையில் வந்து விட்டது. இந்த 1000 தீனார்களை கண்டு நான் பயப்படுகிறேன். உமர் மரணிக்கலாம், இந்த உலகத்தில் இஸ்லாமியர்கள் ஒரு பொறியில் மாட்டலாம், ஆனால் இந்த 1000 தீனார்கள் நான் நாளை மறுமையுடைய நாளில் சொர்க்கத்திற்கு செல்லுவதற்கு தடையாக மாறும் என்பதாக சொல்லி அந்த காசை பார்த்த நிலையில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால், அன்பான தாய்மார்களே, இந்த நாட்களில் பிணம் கூட பணத்தை பார்த்தால் வாயை பிளக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு பணத்தில் பேய் பிடித்தவர்களாக, பணம் தேவை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அந்த சஹாபிதான் இந்த உலகத்திலேயே அதிகமாக அந்த நேரத்தில் பணம் தேவை கொண்டவராக இருந்திருப்பார். ஆனால் அந்த சஹாபியும் கூட அந்த பணத்தினூடாக நான் சொர்க்கத்திற்கு செல்லுவதற்கு எனக்கு தடையாக மாறிவிடும் என்று யோசித்தார்கள் என்று சொன்னால், ஏழ்மையில் அல்லாஹுவினுடைய இறை திருப்தி இருப்பதையும் அல்லாஹுவினுடைய அருள் இருப்பதையும் அந்த சஹாபாக்கள் உணர்ந்திருந்தார்கள். அன்பான தாய்மார்களே, இந்த சஹாபியினுடைய வாழ்க்கை அந்த அளவிற்கு கஷ்டப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது, மிக மோசமான வாழ்க்கையாக இருக்கிறது. இப்படியே கழியக்கூடிய நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் எந்த நாடுகளெல்லாம் கவர்னரை நியமித்தார்களோ அந்த நாடுகளுக்கெல்லாம், அந்த பகுதிகளுக்கெல்லாம் ஆய்வு செய்வதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த இடத்தில் செல்லும் பொழுது ஹிம்ஸ் பகுதியில் எந்த இடத்தில் சயீத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்களோ அந்த பகுதிக்கு சென்ற பொழுது அந்த மக்கள் எப்படி என்றால் கூஃபாவாசிகளை போன்ற மோசமான மக்கள். எவ்வளவுதான் நல்ல நிலையில் ஆட்சியாளர் இருந்தாலும் அவர்களிடத்தில் குறையை மட்டுமே காணக்கூடிய மோசமான மக்களாக இருந்தார்கள். அந்த சஹாபி ஆட்சி செய்யக்கூடிய பகுதிக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து மக்களிடத்தில், உங்களினுடைய ஆட்சியாளரிடத்தில் ஏதேனும் குறைகள் இருக்கிறதா என்று கேட்டவுடன் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் 4 குறைகளை சயீத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது வைக்கிறார்கள்.
முதலாவது சொல்லுகிறார்கள், நான் சொல்லக்கூடிய இந்த குறைகளை கேட்கும் பொழுது எங்களுக்கு ஒரு கணம் யோசனை வரலாம். ஏனென்று சொன்னால், இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் ஓட்டு கேட்கும் பொழுது நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு பின்னால் வருவார்கள். ஓட்டு முடிந்து விட்டால் யார் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு தான் இன்றைய உலகத்தினுடைய ஆட்சியும் அதிகாரமும் இருக்கிறது. மோசமான, அசிங்கம் பிடித்த, நன்மைக்கு அவர்கள் செய்யக்கூடிய அமானிதத்தை பேணாதவர்களாக, கொடுக்கக்கூடிய வாக்கை மீறக்கூடிய ஆட்சியாளர்களை தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை பாருங்கள். இந்த சஹாபியை பார்த்து சொல்லுகிறார்கள், முதலாவது, காலை நேரத்தில் எங்களை பார்ப்பதற்கு வரமாட்டார், பகல் நேரத்தில் மட்டும்தான் இந்த மக்களாகிய எங்களை சந்திப்பதற்கு வருவார். முதலாவது குற்றச்சாட்டு. இரண்டாவது குற்றச்சாட்டு, இரவில் ஒரு காலமும் எங்களை அவர் பார்த்ததே கிடையாது. காலையில் அவர் எங்களை பார்ப்பதற்கு வரமாட்டார், பகலில் மட்டும்தான் வருவார், இரவினுடைய நேரத்தில் இதுவரையிலும் எங்களை பார்த்ததே கிடையாது என்பதாக இரண்டாவது குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். மூன்றாவது குற்றச்சாட்டை வைக்கிறார்கள், மாதத்தில் ஒரு நாள் கட்டாயமாக அவர் எங்களை பார்ப்பதற்கு வரவே மாட்டார். அது காலையாக இருக்கலாம், மாலையாக இருக்கலாம், இரவாக இருக்கலாம், மாதத்தினுடைய ஒரு நாளில் எங்களை பார்ப்பதற்கு அவர் வரவே மாட்டார். யார்? கவர்னரை பார்த்து மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள். நான்காவது சொல்லுகிறார்கள், அவர் எங்களை பார்க்க வரும் பொழுதெல்லாம் அடிக்கடி மயங்கி கீழே விழுந்து விடுகிறார். மயங்கி கீழே விழுந்து. 4 குற்றச்சாட்டுகள். காலையில் எங்களை பார்க்க வரமாட்டார், இரவினுடைய நேரத்தில் இதுவரை வந்ததே கிடையாது, மாதத்தில் ஒரு நாள் கட்டாயமாக எங்களை பார்ப்பதற்கு அவர் வரவே மாட்டார். 4வது, ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு இடத்தில் வரும் பொழுது எங்களிடத்தில் மயங்கி மயங்கி விழக்கூடியவராக இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை வைத்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் கோபப்படுகிறார்கள். ஆட்சியில் அநியாயம் செய்கிறாரோ சயீத் என்று சொல்லி சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். அன்பான தாய்மார்களே, அவர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டையே எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அளவிற்கு இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இன்றைய நிலை இருக்கிறது. அந்த சஹாபியை நன்றாக கவனியுங்கள். காலை நேரத்தில் அவர் வரமாட்டார் என்பதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், சயீதே, ஏன் உங்களினுடைய மக்களை காலை நேரத்தில் நீங்கள் பார்ப்பதற்கு வரவில்லை? அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், காலை நேரத்தில் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எனது மனைவிக்கு உணவு சமைப்பதற்காக அவளுக்குண்டான உதவிகளை செய்துவிட்டு, துணிமணிகளுக்குண்டான செயல்பாடுகளை செய்துவிட்டு, எனது மனைவிக்கும் குடும்பத்திற்கும் உதவியை செய்வதற்காக காலை நேரத்தை நான் ஒதுக்குவேன். அதனால் ஹலீஃபாவே, நான் ஒவ்வொரு நாளும் காலையில் மக்களை பார்ப்பதற்கு வரவில்லை. முதலாவது குற்றச்சாட்டுக்கு பதில். இரண்டாவது குற்றச்சாட்டு, ஏன் இரவினுடைய நேரங்களில் மக்களை பார்ப்பதற்கு வரவில்லை? அவர் சொல்லுவார்கள், இந்த உலகத்திலேயே அல்லாஹ் மனிதர்களை நோக்கி வரக்கூடிய ஒரு நேரம் இருக்கும் என்று சொன்னால் அது இரவினுடைய நேரம்தான். இரவினுடைய நேரத்தில் அல்லாஹுவை தொழுவதற்காக, இபாதத்து செய்வதற்காக அந்த நேரத்தை நான் ஒதுக்கினேன். அதனால் இரவினுடைய நேரத்தில் நான் வரவில்லை. மூன்றாவது குற்றச்சாட்டு, ஏன் மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் அவர்களை பார்ப்பதற்கு வருவதே கிடையாது? அல்லாஹ் அக்பர். அவர்களினுடைய பதில் கட்டாயமாக எங்களினுடைய உள்ளத்தை தட்ட வேண்டும். சொன்னார்கள், சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹலீஃபாவே, கவர்னராக இருக்கக்கூடிய நான், என்னிடத்தில் அணிவதற்கு ஒரே ஒரு ஆடை தான் இருக்கிறது. அந்த ஆடையை மாதத்தில் ஒரு நாள் கழுவி சுத்தம் செய்து அதனை மாற்றி அடுத்த நாள் போட்டு வருவேன். அதனால்தான் மாதத்தில் ஒரு நாள் நான் மக்களை பார்ப்பதற்கு வராமல் இருந்தேன். அல்லாஹ் அக்பர். இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அணியக்கூடிய ஆடைகள், அவர்கள் வாங்கக்கூடிய ட்ரெஸ்ஸினுடைய விலைகள், சுபஹானல்லாஹ், சாதாரணமாக தெருவினுடைய கவுன்சிலராக இருக்கக்கூடியவர்கள், ஊரினுடைய சேர்மனாக இருக்கக்கூடியவர்கள், சாதாரண ஒரு எம்எல்ஏவினுடைய பதவி, எம்பியினுடைய பதவியில் இருக்கக்கூடியவர்கள், கோடியில் லட்சங்களில் மக்களினுடைய பணத்தை சுரண்டி வாழக்கூடிய நிலையில் இந்த சஹாபி சொன்னார், ஹலீஃபாவே, அணிவதற்கு ஒரே ஒரு ஆடை தான் இருந்தது. அந்த ஆடையை மாதத்தில் ஒரு முறை நான் கழுவுவேன். அதனால்தான் அந்த மாதத்தில் ஒரு நாள் நான் விடுமுறை எடுத்து வராமல் இருந்தேன். நான்காவது காரணத்தை சொன்னார்கள். நான் மயங்கி விழுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நுழைவதற்கு காரணமாக இருந்த ஹுபைப் அவர்களினுடைய மரண நேரத்தில் அவர்கள் அந்த இரத்த வெள்ளத்தில் நின்ற காட்சி, அந்த தூக்கு மேடையில் நின்ற காட்சி, அந்த நேரத்தில் நின்று கொண்டு நான் அல்லாஹுவினுடைய தூதரை நேசிக்கிறேன், அல்லாஹுவினுடைய தூதர் இந்த இடத்தில்
இருப்பதற்கு நான் ஆசைப்படவில்லை. காரணம், அவரினுடைய காலில் முள் குத்துவதை கூட நாங்கள் எண்ண மாட்டோம் என்று சொன்னவர். அந்த நிலையில் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய முகம் ஒவ்வொரு நாளும் என்னுடைய கண்ணுக்கு முன்னால் வரும். அதனால் தான் அவரினுடைய வேதனையை நினைத்து நான் அந்த இடத்தில் மயங்கி விழுவேன் என்பதாக அந்த சஹாபி பேசினார் என்று சொன்னால், அன்பான தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எங்களினுடைய வாழ்க்கையையும் சஹாபாக்களினுடைய வாழ்க்கையும் சற்று உரசி பார்க்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று காலங்கள் உருண்டோடுகிறது. மீண்டும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபிக்காக ஒரு சில பணங்களை தயார் செய்து ஒரு முடிச்சாக போட்டு மீண்டும் ஒரு கூட்டத்தினிடத்தில் கொடுக்கும் பொழுது அந்த சஹாபியை நோக்கி அந்த பணம் வருகிறது. அந்த சஹாபியிடத்தில் அந்த பணம் வந்த உடனேயே அவர்களினுடைய மனைவி அதனை பார்த்து விட்டு சொன்னார்கள், எனது அருமை கணவரே, வீடில் தேவைக்கான உணவுக்கு தேவைக்கான பொருட்கள் கூட நிறைய இல்லை, பொருட்களை நிறைய வாங்குவோம், வீட்டில் வேலை பார்ப்பதற்கு ஒரு பெண்ணை நாங்கள் நியமிக்கலாம், ஆகையால் இந்த பணத்தை நாங்கள் செலவழித்துக் கொள்ளலாமே என்று சொன்ன உடனேயே இவர் சொல்லுகிறார், நமக்கு தேவைப்படும் பொழுது அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒருவரிடம் நாங்கள் இந்த பணத்தை கொடுத்து விடுவோம், ஒரு கூட்டத்திடம் இந்த பணத்தை கொடுத்து விடுவோம் கடனாக. அவர்கள் திரும்பி தரும் பொழுது மிக அதிகமாக எங்களுக்கு தருவார்கள். எப்பொழுது தருவார்கள், யாரிடத்தில் கொடுக்க போகிறேன் என்று கேட்டவுடன், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக வந்திருக்கக்கூடிய இந்த பணத்தை கடனாக கொடுத்து விடலாம். நாளை மறுமையுடைய நாளில் யாருமே உதவிக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது, எங்களினுடைய பாவங்களும் உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது, நான் இந்த பொருளாதாரத்தை கொடுத்ததன் காரணமாக கடனாக அல்லாஹ்விற்கு கொடுக்கிறேன், அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் எனக்கு நன்மையாக தந்து எங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுவான். அருமை மனைவியே, நீங்கள் இதனை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா என்று கேட்டவுடன் அந்த பெண்மணி சொன்னார்கள், இந்த உலகம் தேவையில்லை, மறுமையே போதுமானது, அல்லாஹ்வினுடைய பாதையில் அந்த பணத்தையும் கடனாக ஏழைகளுக்கு சதக்கா செய்யுங்கள், ஜகாத்தை கொடுத்து விடுங்கள் என்பதாக அந்த சஹாபியினுடைய மனைவி சொன்னார்கள் என்று சொன்னால், அன்பான தாய்மார்களை உணர்வு பெற கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியே வாழ்ந்து அந்த சஹாபியினுடைய காலம் ஒரு ஏழையாகவே வாழ்ந்து ஒரு ஏழையாகவே மரணிக்கிறார். அல்லாஹு அக்பர். நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சாதாரண வாழ்க்கை கூட அந்த சஹாபாக்கள் வாழவில்லை. எவ்வளவுதான் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது பணம் வந்தால் எப்படியாவது யாராவது பணம் தந்து விட மாட்டார்களா என்பதாக நாங்கள் எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சஹாபி எவ்வளவு மோசமான நிலையை நாங்கள் வாழ்க்கையில் அடைவோம். ஆனால் ஒரு நாள் கூட இந்த பணத்தை கொண்டு எங்களினுடைய வாழ்க்கையை நாங்கள் அலங்கரித்துக் கொள்ள மாட்டோம் என்பதாக அவர்களினுடைய வாழ்க்கை இருந்தது என்று சொன்னால், அன்பான தாய்மார்களை, பேசக்கூடிய நான், கேட்கக்கூடிய நீங்கள், எத்தனை ஆடைகளை வைத்திருக்கிறோம், எவ்வளவு சந்தோஷமான படுக்கைகள், எவ்வளவு அழகான குடும்பங்கள், ஒவ்வொரு நாளும் காலையில் சாப்பிடக்கூடிய உணவு இரவில் கிடையாது, ஒரு நாள் சாப்பிட்டது அடுத்த நாள் கிடையாது, ஒரு வாரம் முழுக்க ஷெட்யூலை போட்டு நல்ல உணவுகளை சமைத்து குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. எனது ஊரில், எனது நாட்டில் ஏழைகளாக வாழக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் சிறைவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு இருக்கக்கூடிய அவர்களினுடைய வீட்டில் வாழக்கூடிய தாய்மார்களை நினைத்து ஒரு நாளாவது நாங்கள் யோசித்திருப்போமா? அன்பான தாய்மார்களே, இது மட்டும் கிடையாது. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளராக வந்தார்கள். நாளை மறுமையுடைய நாளில் முதலாவது அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தக்கூடிய நாளை மறுமையுடைய நாளில் தாகத்தோடு நாங்கள் எல்லாம் நிற்கும் பொழுது அவரினுடைய கரத்தில் தண்ணீர் கொடுக்கப்பட்டு எல்லா மக்களுக்கும் தாகத்தை நீக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? அல்லாஹ்வினுடைய தூதர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், புகாரியில் பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை நேரத்திலோ அல்லது இரவு நேரத்திலோ வீட்டை விட்டு கடை வீதியை நோக்கி நடந்து வருகிறார்கள். வரக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறார்கள். அல்லாஹு அக்பர். இந்த வாழ்க்கை அல்லாஹு தஆலா அப்படியான நிலைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி இருக்கிறான். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். காப்பாற்றி இருக்கிறான் என்பதை யோசிக்கும் பொழுது தந்திருக்கக்கூடிய செல்வங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு கேள்வி கேட்பான் என்பதாக உண்மையிலே இந்த ஹதீஸ் எங்களுக்கு ஞாபகப்படுத்தும். தாய்மார்களே, உறவுகளே, அல்லாஹ்வினுடைய தூதர் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். கண்ணுக்கு முன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பார்த்துவிட்டு கேட்டார்கள், என்ன காரணம் அபூபக்கரே, உமரே, நீங்கள் இந்த நேரத்தில் வெளியில் வந்திருக்கிறீர்கள்? அந்த இரண்டு சஹாபாக்களும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பசியின் காரணமாக நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தோம் யா ரசூலல்லாஹ். பசிக்கிறது, வீட்டில் உணவில்லை, எங்காவது உணவு கிடைக்குமா என்ற எண்ணத்தில் பசியின் காரணமாக வீட்டில் அமர முடியாமல் வெளியே வந்தோம் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், ஃபவல்லாஹி, அல்லாஹுவின் மீது சத்தியமாக,
அல்லாஹுவின் மீது சத்தியமாக, உமரே, அபூபக்கரே, எந்த பசி உங்களை வீட்டை விட்டு வெளியேற்றியதோ அதே பசிதான், அதே பசியின் காரணமாகத்தான் நானும் வீட்டிலிருந்து வெளியே வந்தேன் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹுவினுடைய தூதர் பசியின் காரணமாக வீதியில் தனித்த நிலை நடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் கொடுத்த பொழுதும் அவர்கள் அல்லாஹுவிற்கு நன்றி உள்ளடியாராக வாழ்ந்தார்கள். இதெல்லாம் ஆச்சரியம் கிடையாது தாய்மார்களே, உறவுகளே. இந்த சஹாபாக்களை அழைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரியினுடைய வீட்டுக்கு செல்லுகிறார்கள். அங்கே அந்த அன்சாரி தோழர் இல்லை, அந்த அன்சாரியினுடைய மனைவி மட்டும் தான் இருக்கிறார்கள். இந்த மனைவி மர்ஹபன் மர்ஹபன் அஹ்லன் வ சஹ்லன், வாருங்கள் என்பதாக சந்தோஷமாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த உலகத்திலேயே மிக சிறந்த விருந்தினர்களை உபசரிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு தான் கிடைத்திருக்கிறது என்பதாக சொல்லி அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த 2 சஹாபாக்களை அமர்த்துகிறார்கள். இந்த செய்தி தெரிந்தவுடன் அந்த சஹாபி ஓடி வந்து சஹாபாக்களை பார்த்து பேரித்தம்பழங்கள் ஒரு சில கொப்புகளை பிரித்து அங்கே வைத்துவிட்டு ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டை சமைத்து தயார் செய்த அந்த சஹாபாக்களுக்கும் நபிகளாருக்கும் உணவை கொடுத்து விட்டார்கள். அந்த 3 மனிதர்களும் உலகத்திலேயே ஆக சிறந்த 3 மனிதர்கள். அல்லாஹுவினுடைய தூதரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் சாப்பிட்டு முடிக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த 2 சஹாபாக்களை பற்றி, உமரே, அபூபக்கரே, இப்பொழுது நாங்கள் சாப்பிட்ட இந்த பேரித்தம்பழத்தை பற்றியும் இந்த ஆட்டு இறைச்சியை பற்றியும் நாளைக்கு மறுமையுடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவோம். பசியின் காரணமாக வீட்டில் உட்கார முடியாமல் வீட்டை விட்டு வெளியே வந்த சஹாபாக்கள் பசியினுடைய உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு சஹாபியினுடைய வீட்டில் சாப்பிட்டு முடித்தவுடன் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இந்த சாப்பாட்டிற்கு நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹு தஆலா எங்களிடத்தில் கேள்வி கேட்பான் என்று சொன்னார்கள். அன்பான சாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எங்களினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். இஃப்தாரினுடைய உணவு, ஷஹ்ரினுடைய உணவெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வகை வகையாக சாப்பிடுகிறோம். நல்ல உணவுகள் இல்லை என்று சொன்னால் வீட்டிலே சண்டை போடக்கூடிய ஆண்களும் பெண்களும் நாங்கள் உருவாகி கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதர் அப்படி சொன்னார்களே, இன்னும் ஏழ்மையில் அல்லாஹ்வினுடைய தூதர் வாடினார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதரை சந்திக்க வந்தார்கள். நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட ஹதீஸ். சந்திக்க வரும்பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே பாயிலிருந்து எழும்புகிறார்கள். முதுவில் அப்படியே அந்த ஈச்சம்பலம் அந்த பாயினுடைய ஓலைகளினுடைய அச்சு அப்படியே பதிந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், ரோம பேரரசு, இந்த உலகத்தினுடைய வல்லரசு ஆட்சியாளர்கள் எல்லாம் நல்ல பஞ்சு மெத்தைகளில் உறங்குகிறார்களே யா ரசூலல்லாஹ், ஏன் யா ரசூலல்லாஹ் நீங்கள் இப்படி இந்த மெத்தையில் இப்படி இந்த பாயில் உறங்க வேண்டும்? நல்ல மெத்தைகளை வாங்கி சந்தோஷமாக வாழ்க்கையை கழிக்கலாமே. அல்லாஹுவினுடைய தூதர் சொன்னார்கள், உமரே, உமரே, இந்த உலகத்தில் நான் வாழ வந்தவன் கிடையாது, இந்த உலகத்தை விட்டு போக வந்தவன், இது எனக்கு போதுமானது என்பதாக அல்லாஹுவினுடைய தூதர் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததிலிருந்து 3 நாட்கள் கூட நாங்கள் கோதுமையினால் நல்ல கோதுமையை கொண்ட உணவை சாப்பிட்டு எங்களினுடைய வயிறை நிரப்பியதே கிடையாது. இன்னொரு சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை ஒரு கூட்டத்தை நோக்கி செல்லும் பொழுது அந்த கூட்டம் நல்ல ஆட்டை இறைச்சியை சமைத்து அந்த சஹாபியை சாப்பிட அழைக்கும் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அந்த சஹாபியை அந்த கூட்டத்தை பார்த்து சொல்லுவார்கள், என்னுடைய தூதர் வாழும் காலத்தில் 3 நாட்களுக்கு அதிகமாக நல்ல உணவை சாப்பிட்டது கிடையாது. அந்த தூதரே அப்படி வாழ்ந்து மரணித்து விட்டால் இந்த இறைச்சி துண்டை நான் ஏன் சாப்பிட வேண்டும் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாரினுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களினுடைய வாழ்க்கையினுடைய எளிமையை பற்றி பேசினார்கள். எளிமையான வாழ்வு என்பது கஷ்டம் கிடையாது, அல்லாஹுவினுடைய சோதனை கிடையாது. சந்தோஷப்படுங்கள். நாளை மறுமையில் கேள்வி கணக்கில் அல்லாஹ்விடத்திலிருந்து மிக லேசாக தப்பி விடுவீர்கள் என்பதாக யோசியுங்கள். பணம் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹுவினுடைய தூதர் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி, ஒவ்வொரு உம்மத்திற்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஃபித்னாவை, ஒவ்வொரு குழப்பத்தை வைத்திருக்கிறான். வ ஃபித்னத்து உம்மத்தி, என்னுடைய உம்மத்தினுடைய ஃபித்னா அல் மாலு, பணம். என்னுடைய சமூகத்தினுடைய ஃபித்னா, குழப்பம் பணம் தான், பொருளாதாரம் தான் என்பதாக அல்லாஹுவினுடைய தூதர் சொன்னார்கள். இப்படியே ஒரு ஹதீஸில் பதிவு செய்யப்படும். சஹாபாக்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அல்லாஹுவினுடைய தூதர் சொல்லுவார்கள், அஹ்வஃபமா அஹாஃப அலைக்கும், உங்களிடத்தில் நான் பயப்படுவதிலேயே அதிகம் ஒரு விடயத்தை பயப்படுவேன் என்று சொன்னால் இந்த உலகம் உங்களிடத்தில் நல்ல விரித்து காட்டப்படும். அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணத்தையும் பொருளாதாரத்தையும் கண்டுதான் நான் உங்களிடத்தில் அதிகமாக பயப்படுகிறேன். நீங்கள் இணை வைத்து விடுவீர்களோ என்று கூட நான் உங்களை கண்டு பயப்படவில்லை. இந்த உலகம் விரித்து காட்டப்படுமே, இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் சிக்கிவிடுவீர்கள் என்பதுதான் நினைத்து உங்களிடத்தில் நான் அதிகம் பயப்படுகிறேன் என்பதாக அல்லாஹுவினுடைய தூதர் அடிக்கடி சஹாபாக்களிடத்தில் சொல்லுவார்கள்.
அருமையான தாய்மார்களே, எனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட பசிவிடவில்லை. அந்த பசியினுடைய காரணம் அல்லாஹ்வை அதிகம் ஞாபகப்படுத்த முடியும் என்று சொன்னால் அதிகமாக பசியோடு கழியுங்கள். உணவை வயிறினுடைய ஓரத்தின் ஒரு பகுதிக்காக சாப்பிடுங்கள், வயிறு புடைக்கும் அளவிற்கு சாப்பிடாதீர்கள். பேசக்கூடிய எனக்கு இது முதலாவது உபதேசம். அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதாக ஒரு நாள் நன்றாக சாப்பிடலாம், 2 நாள் நன்றாக சாப்பிடலாம், திருமணமா நன்றாக சாப்பிடலாம், குடும்பத்தினுடைய நிகழ்வா சந்தோஷமாக சாப்பிடலாம். ஆனால் எங்களினுடைய வாழ்க்கையே சாப்பாடாகத்தான் இருக்கிறது, நல்ல செல்வாக்கான வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் இந்த உலகத்தை அனுபவிக்கவில்லை, அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான். வாழ்ந்த பெரும்பான்மையான சஹாபாக்கள் கஷ்டத்திலேயே வந்தார்கள். எவ்வளவு துயரம் வந்தாலும் எளிமையான வாழ்க்கை அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை என்பதாக புரிந்து கொண்டார்கள். அதற்காக பொருளாதாரம் வேண்டாம், சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. எவ்வளவு பணம் காசுகள் வந்தாலும் சுகத்தை குறைத்து கொண்டு தான தர்மங்களை அதிகப்படுத்தி கொண்டு அல்லாஹ்வினுடைய இறை திருப்தியை பெற வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் நாங்கள் எதையும் விட்டும் எங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். இந்த பணமோகம் உலக மோகம் என்பது எங்களை நரகத்திற்கு ஆளாக்கிவிடும் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய ஹதீஸ் அப்படிதான் எங்களை எச்சரிக்கிறது. அதனால் அன்பான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வந்திருக்கக்கூடிய நாங்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தால் இந்த வாழ்க்கைக்கு ஒப்பாக நாளை மறுமையில் சுவனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் எங்களினுடைய தான தர்மங்கள், சதக்காக்கள், ஜகாத்துகள் உண்மையிலேயே ஏழைய மக்களை பார்த்து நாங்கள் கொடுக்க வேண்டும். எத்தனையோ சிறைவாசிகள் கஷ்டப்படுகிறார்கள். நான் பெரும்பாலும் பேசும்பொழுது அவர்களை ஞாபகப்படுத்துவதன் காரணம், இந்த ஊரும் உலகமும் சிறைவாசிகள் என்பதாக வசூல் செய்து பலர் தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வை அவர்கள் அஞ்சு கொள்ள வேண்டும். ஆனால் சிறைவாசிகளுக்கு என்பதாக உங்களுக்கு அடையாளம் தெரியும் என்று சொன்னால் ஒரு நல்ல மனிதரிடத்தில் கொடுக்கும் பணம் அந்த சிறைவாசிகளை சென்று அடையும் என்ற நோக்கம் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நிறைய பொருளாதாரத்தை கொடுங்கள், நிறைய காசு பணத்தை கொடுங்கள். ஏனென்று சொன்னால் பாவம் அந்த தாய்மார்களும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவர்களினுடைய குடும்பமும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள், ரொம்ப துயரத்தில் வாழுகிறார்கள். எங்களினுடைய சந்தோஷத்தில் இன்ஷா அல்லாஹ் திருப்தி அடைய வைத்து நாளை மறுமையில் நல்ல நிலையில் வாழ்ந்தாலும் அல்லாஹ் சொர்க்கத்தை தர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்கள் என்று சொன்னால் சிறைவாசிகள், அடிப்படையிலேயே ஏழைகளாக இருப்பவர்கள், திருமணத்திற்கு கஷ்டப்படக்கூடிய ஆண்களும் பெண்களும் ஏழைகளாக வாழ்ந்து பொருளாதாரம் இல்லாமல் சம்பாத்தியம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய மனிதர்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடிய கரங்களாக மாற வேண்டும். எங்களினுடைய பொருளாதாரம் நியாயமாக நல்ல மனிதரை சென்று அடையும், அவரினுடைய வாழ்க்கையில் எனது பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால் நான் எவ்வளவு நிம்மதியாக வாழ்ந்தாலும் இன்ஷா அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நான் செலவழித்த பொருளாதாரத்தின் காரணமாக என்னுடைய உதவியின் காரணமாக அல்லாஹ் எனக்கு சுவனத்தை தருவான். அதனால் அன்பான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஏழ்மையான வாழ்வு என்பது மோசம் அல்லம் கிடையாது. அதுதான் வாழ்க்கையினுடைய நிம்மதி. மரணத்தினுடைய விளிம்பில் நாங்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ் எங்களுக்கு சுவனத்தை காட்ட வேண்டும் என்று சொன்னால் ஏழ்மையான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம். நல்ல செல்வாக்குகள், கண்ணியங்கள், மதிப்பு, மரியாதைகள் இருந்தாலும் அதையெல்லாம் அல்லாஹ்விற்காக செலவு செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் வாழ வைத்து இன்ஷா அல்லாஹ் நாங்களும் அல்லாஹ்விடத்தில் கேட்போம். அல்லாஹும்ம லா ஆஷா இல்லா ஈஷல் ஆஹிரா. யா அல்லாஹ், இந்த உலக வாழ்வை விட மறுமையினுடைய வாழ்வுதான் சிறந்த வாழ்வு என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் கேட்டதை போன்று நாங்களும் கேட்டு வல் ஆஹிரத்து கைரு வ அப்கா, நாளை மறுமையினுடைய நாள் தான் நிரந்தரமானது, சிறந்தது என்ற அந்த குர்ஆன் வசனத்திற்கு ஏற்றவாறு எங்களினுடைய உலக சுகங்களை குறைத்து கொண்டு மறுமைக்குண்டான போராட்டத்தை அதிகப்படுத்திக் கொண்டு எங்களினுடைய பொருளாதாரங்கள், செல்வங்கள், வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் அனைத்தையுமே அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக செயல்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக ஏக இறைவன் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையுடைய நாளில் எங்கள் அனைவர்களையும் இன்ஷா அல்லாஹ் எப்படி இந்த இடத்தில் ஒன்று சேர்த்தானோ அதே போன்று எங்களினுடைய குடும்பத்தினர்கள், தாய்மார்கள், உலகளாவிய அளவில் அநீதி இழைக்கப்படக்கூடிய முஸ்லிம்கள் என்ற பெயரின் நல்ல அகைதாவோடு நல்ல சுன்னாவோடு வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களையும் அல்லாஹு தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்வான சுவனத்தில் ஒன்று சேர்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.